ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேட்க பேசுகிறேன். வீடியோக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் சீசன் 3 எபிசோட் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோடில் என்ன நடந்திருக்கோம்னா, ஜெசிகா வந்து சேலஞ்சரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவா. ஆனால் சரியான எவிடன்ஸ் இல்லாதனால அந்த கேஸ் வந்து சரியாக எடுபடாது. அதனால ஒரே நாளில் அவனை அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவனை எப்படி திருப்பியும் வந்து போலீஸில் கரெக்டான எவிடன்ஸில் மாட்டி விடலான்னு சொல்லி ஜெசிகாவும் அவங்களோட அலைஸும் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஜெரியும் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு எப்படியாவது நல்ல பேர் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய கேஸை வந்து தேட ஆரம்பிப்பான். ஸோ இந்த மாதிரி கதைகளை தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் ஒன்றே தான் பண்ணும், இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். லாரி இயக்கத்துல 2016 வந்து சீரிஸ் பேர் தான் தி ஜெசிகா ஜோன்ஸ். சரி, வளவள பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஜெசிகாவும் ட்ரிஷும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிக்கிறாங்க. ஏன்னா காலையில சேலஞ்சரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா நம்ம ஜெரி தான். அவ தான் வந்து இதுக்கு தலைமை தாங்கி ரிலீஸ் பண்ண வைக்கிறா. ஜெசிகா ஆல்ரெடி வந்து சேலஞ்சரை பத்தி ஜெரி கிட்ட சொல்லியிருப்பான், அவன் ரொம்ப மோசமான ஆளு, நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ அவன் வந்து பேட்டி கொடுக்குறான், இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையே பண்ணாம நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஈடுபடுத்தி அதுவும் இல்லாம என்ன ரொம்ப காயப்படுத்துறது காரணம் அந்த ஜெசிகா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம மாஸ்க் போட்டவங்க யாரோ ஒருத்தங்க ஜெசிகாக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அங்க வந்து கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. இதனால ட்ரிஷ் அவ பக்கத்துல இருக்கிறதுனால ட்ரிஷ் நீங்க வந்து முதல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து சொல்றான். ஏன்னா ட்ரிஷ் இருக்கிறது தெரிஞ்சதுனால ட்ரிஷுக்கும் ஆபத்து. அதனால அவளை மட்டும் கிளம்பு சொல்லிட்டு ஜெசிகா மட்டும் அங்க நின்று பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல ஜெசிகா அங்கதான் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அதனால பிரஸ் எல்லாம் வந்து நீங்க தான் இதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அவளை கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறாங்க. அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியே ஓடி போயிடுறான். அப்ப ஜெரி வந்து சேலஞ்சர் கிட்ட கேட்கறான், நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே இந்த மாதிரி வந்து ரெண்டாவதா ஒரு மாஸ்க் போட்ட ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ வெறும் ஜெசிகா மட்டும் தானே இதுல இன்வால்வ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, இல்ல நீ தானே கொஞ்சம் ஹெட்லைன்ஸ் வந்து சுட போகணும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்கு தான் நான் இதை பண்ணேன். அப்புறம் போலீஸும் வந்து நம்பல, அதனால தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். தபார் சேலஞ்சர், நான் உன்னோட டிஃபென்ஸ் லாயர். நீ எனக்கு உண்மையை சொன்னாதான் நான் வந்து உனக்கு திருப்பியும் சப்போர்ட் பண்ண முடியும். நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தோக்குறது பிடிக்காது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப ஜெசிகா வந்து ஸ்ட்ரெயிட்டா ஜெரியை தான் பாக்குறதுக்கு அவ ஆஃபீஸ்லயே வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவ வந்தோடனே கேட்கறா, கேத்து ஏதாவது கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆனா ஜெசிகா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகாவும் இவனும் போயிட்டு தனியா ரூம்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் நீ அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இந்த பாரு அந்த டாபிக் விட்டுரு, நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவளே சொல்றா. அப்போ நான் சொல்றது பொய்ன்னு சொல்றியா, என்ன கொலை பண்ணதுக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்கான் புரியுதா, ஆனா நீ அதை நம்பல அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். இந்த பாரு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ உன்னை மதிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் டைம் இல்லை. ஸோ நீ உன்னோட பார்த்து போ, நான் என்னோட பார்த்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. ஓ அந்த மாதிரியா, சரி ஓகே, எங்கேயோ போய் மரணமா அடி வாங்க போறேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போயிடுறான் ஜெசிகா. அதே டைம்ல மால்கம் என்ன பண்றான், எரிக்கோட சிஸ்டர் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது அவனுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால அவன் ஆளுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, என்கிட்ட ஃபைட்லாம் பண்ணாத, எனக்கு நான் வேற வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதே டைம்ல ஜெசிகா வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அவளை பத்தி காலையில சேலஞ்சர் பேசின நியூஸ் வந்து பரபரப்பா பயங்கரமா போயிடுச்சு. அதனால அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவன் வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ட்ரிஷும் வந்து அதுதான் சொல்றான், நீ என்ன பண்ணலாம் ஐடியால இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி எரிக்கும் சிஸ்டரும் இதுல இன்வால்வ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இப்பதான் அவன் கொஞ்சம் பிரச்சனையில அடி வாங்கியிருக்கான், கொஞ்சம் ரிகவரி ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெசிகா சொல்றா. அப்போ அவ ஜெசிகா வந்து அந்த போர்ட்ல வந்து சேலஞ்சரை பத்தி எல்லாமே போட்டிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நியூஸ் மட்டும் அவளுக்கு கண்ணில் தெரிப்படுது. ஏன்னா எல்லாருமே ஒரு பிரச்சனையில மாட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தப்பு ஒரு பெரிய பிரச்சனையில தான் வந்து மாட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் மூடி மடிச்சு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து சேலஞ்சரும் ஒரு தப்பு பண்ணிருப்பான். சேலஞ்சர் ஒரு பிரதர் வந்து செத்துருப்பாங்க இல்லையா, அது கூட உங்களுக்கு 6th எபிசோட்ல சொல்லியிருப்பேன். அதாவது சேலஞ்சரோட அண்ணன் வந்து எப்படி செத்துருப்பானா, டிராக்டர் ஆக்சிடென்ட்ல செத்ததான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா சேலஞ்சர் தான் வந்து கொண்டு இருப்பான். ஸோ அதை வந்து மூடி மறைச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெசிகா வந்து சொல்றா. ஸோ அதுக்கான வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அதே டைம்ல ஜெரியோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க, இந்த மாஸ்க் போட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்காங்க மாஸ்க் போட்டு. ஸோ அது வந்து இவன் சொன்ன சிம்டன்ஸுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல லீட் தான், இன்னும் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெரியும் வந்து சொல்றா. அதே டைம்ல ஜெசிகாவும் ட்ரிஷும் என்ன பண்றாங்க, சேலஞ்சர் வந்து பிறந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அப்போ அந்த ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊரா இருக்கு. அந்த ஊருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெசிகா வந்து கேட்கறா, சேலஞ்சரோட அண்ணனை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம், ஏன்னா அந்த டிராக்டர் ஆக்சிடென்ட்லயே வந்து இறந்துருக்காங்க, நீங்க வந்து ரிப்போர்ட் போட்டிருக்கீங்க, ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்கும்போது, ஆமா அது ரொம்ப கொடூரமான நிகழ்ச்சி, பையனும்
இறந்தது வந்து. அப்ப சேலஞ்சர் எங்க இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து ஸ்கூல் ட்ரிப் போயிருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா நான் தான் அவனை அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஸோ இது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க, எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க லேப்டாப் எடுத்து காட்டுறாங்க. இதான் அந்த ப்ரூஃப், நீ தானே வந்து சேலஞ்சரை ஃபேக்கா உள்ள தூக்கி போட்ட ஆளு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓ, நீங்க இன்டர்நெட்டை பார்த்து பேசுறீங்களா, அது சொல்றது அப்படி நம்பிடுவீங்களா என்ன? நீங்க நான் இதெல்லாம் பண்ணல, சேலஞ்சர் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து சொல்றா. அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பையன் தான், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதை பாருங்க, சேலஞ்சர் 7 பேரு கொண்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் கொண்டதே அவன் அண்ணனை தான், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதை பாருங்க ஜெசிகா, உங்ககிட்ட அந்த ரிப்போர்ட் காட்ட முடியாது, நீங்க கோர்ட்டோட ஆர்டர் எடுத்துட்டு வாங்க, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. அப்படியா? அப்ப ஜெசிகா என்ன பண்றா, ஒரு ஐடியா பண்றா. சரி, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு ட்ரிஷுக்கு வந்து இங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்டுறா. அதனால ட்ரிஷ் என்ன பண்றா, என் கார் கீ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து அலாம் எழுப்பி விட்டு அங்க இருக்க போலீஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே இவன் என்ன பண்றா, உள்ள போயிட்டு அங்க இருக்க ஃபைல்ஸ் வந்து சேலஞ்சர் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டை போட்டுறா. அதே டைம் மேல்கம் என்ன பண்றான், ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ரிசப்ஷன் கிட்ட ஜாயா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ ஒரு கிளைண்டோட மீட்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன கிளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேலஞ்சர் தான் அது. இவனுக்கு அதை பார்த்தோன்னே சம விருப்பாயிடுது. இவங்க என்ன இவங்க கூட லிங்க் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் காண்டா வரான். அப்ப அவங்க பேசுறத லைட்டா ஒட்டு கேட்கறான். என்னன்னா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன மாஸ்க் போட்ட ஆளை வந்து பார்த்தவன் ஒருத்தர் இருக்கான், அது அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேஸை ப்ரொசீட் பண்ணிடலாம், மேட்ரு முடிஞ்சது, ஈஸியா நீங்க வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான், ஆனா நீங்க ஜெசிகாக்கு ஃபேவரா ஏதாவது பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து சேலஞ்சர் வந்து கேட்கறான். ஏன்னா நீங்க ஜெசிகா கூட ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா மேல்கம் வந்து உள்ள வரான். சாரி மிஸ்டர் சேலஞ்சர், என்னோட பேர் மேல்கம், நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனும் இந்த டீம்ல இருக்கானா அப்படின்னு சொல்லி வந்து ஜெரியை பார்த்து சேலஞ்சர் வந்து கேட்கும்போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி அப்படி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இவனு வந்து ஜெசிகா கிட்ட தான் ட்ரைன் ஆகி இங்க வந்து ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓ, அது என்ன மூஞ்சிலாம் காயம், அதான் சண்டைன்னு வந்தா சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, நானும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து நெக்கலா பேசுறான் அவனை பார்த்து. ஓ அப்படியா, புரியுது அப்படின்ற மாதிரி அவனும் புரிஞ்சுக்கிறான். அப்ப ஜெரி என்ன பண்றா, இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க நான் சுத்தி காட்டுறேன்னு சொல்லி சேலஞ்சரை கூட்டு போயிடுறா. அப்போ மேல்கம் வந்து அவன் ஆள் கிட்ட சொல்றான், என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் 7 பேர் கொலை பண்ணிருக்கான் தெரியுமா உங்களுக்கு, என்னோட வேலையை நான் பாக்குறேன் மேல்கம், என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ தப்பு பண்ணிருக்க, மூஞ்செல்லாம் எங்கேயோ போய் அடி வாங்கி வந்திருக்க, என்ன என்கிட்ட சொன்னாதான் உங்ககிட்ட சரியா பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அந்த டைம்ல ஜெரி வந்து உள்ள வந்துடுறா. ஜெரி, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா, நீங்க 2 பேரும் ஒரு கொலைகாரனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, இந்த பாரு மேல்கம், நம்ம நல்லவன் கெட்டவன் பார்த்துலாம் ஹெல்ப் பண்றது இல்ல, கொடுக்குற காசுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், எனக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? சோ உங்க வேலையை பார்த்துக்கோங்க. ஓ அப்படியா, அப்பனா நான் பேசாம சேலஞ்சரோட ஃபைல்ஸ்லாம் வந்து நான் பார்க்கறேன், ஏன்னா நம்ம கம்பெனிக்கு அந்த பிரச்சனை வராம நான் பார்த்துக்கணும் இல்லையா, நான் என்னோட ரோலை பே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜாயா வந்து வேணான்னு வந்து சொல்றா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஆஃபீஸ்ல பிரச்சனை பண்ணக்கூடாது, புரியுதா, போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியும் சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போயிடுறாங்க. அப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கேத், அது நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. இவ கேத் மேல ரொம்ப பாசமா இருக்கா, ஆனா அதை அவ கால் பண்ணல, வேற ஒருத்தன் கஸ்டமர் கேர் கால் பண்ணிருக்காங்க. அதே டைம்ல ஜெசிகா என்ன பண்றா, அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபைல்ஸை வந்து கிறிஸ்டியன் ஜெசிகா வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது தேடுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே தேர மாட்டேங்குது. அவங்க இன்னும் க்ளூவை தான் தேடிட்டு இருக்காங்க. டிராக்டர் ஆக்சிடென்ட் அதை பத்தி எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதே டைம்ல ஜெரி என்ன பண்றா, ஃபைல்ஸ்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஜாயா வந்து வரா. நம்ம அந்த ஃபீமேல் மாஸ்க் போட்டவங்களை தேடிட்டு இருந்தோம்ல, அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா ஒருத்தர் கிடையாது, அவங்கள பார்த்தவங்க 5 பேரு. அது மட்டும் இல்லாம அதுல 3 பேர் நம்மளோட கிளைண்ட்ஸ் கொடுத்த ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. எப்படி இது நடக்கும், வாய்ப்பே இல்லையே, அப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றா. ஆமா மேம், நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் இதை மேல்கம் கிட்ட வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜாயா சொல்றா. இல்ல மேல்கம் இப்போ ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும், ஸோ அதனால நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறா. சரின்னு சொல்லிட்டு இவளும் பார்க்கறதுக்கு போறா. ஸோ இவ வந்து அதை கண்டுபிடிச்சிட்டானா மேல்கம் தான் பிரச்சனை வரும். ஏன்னா மேல்கம் தான் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பா நம்ம ட்ரிஷுக்கு. அந்த மாஸ்க் போட்டால் ட்ரிஷ் தான் நம்மளுக்கு தெரியும், பட் அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ அதே டைம்ல காலையிலேயே ஆகுது. ட்ரிஷ் வந்து ஜெசிகா எழுப்புறா, எனக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு, சம்பவம் நடக்கிற அன்னைக்கு சேலஞ்சரோட பிரதர் வந்து காணாம போயிருக்கான், ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷ் வந்து சொல்றான். சரி வா உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. அதே டைம்ல மேல்கம் வந்து ஜெசிகாவோட செக்ரட்டரி இருப்பால, அவங்க கிட்ட வந்து கேட்கறா, ஜெசிகா வரலையா, ஏன்னா நேத்துலேருந்தே அவளை காணும். ஆமா, ஒரு பிசினஸ் விஷயமா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்ன பிசினஸ் விஷயம், சேலஞ்சர் விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது ஆமா கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்போ அவன் ரூம்குள்ள வந்துடுறான். சேலஞ்சரை பத்தி தெரிஞ்சு ஜெசிகாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்க டீடைல்ஸ்லாம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வரான். ஆனா இவன் வந்து தடுத்துடுறான். நல்லா பாத்துக்கோ, என் பொசிஷன்ல இருந்தா இதெல்லாம் பண்ண விட்டுருவியா நீ அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது பண்ண மாட்டேன் தான், அதனால வேற வழி இல்லாம அவன் அப்படியே அமைதியா நின்னுறான். சோ அதே டைம்ல ஜெசிகாவும் ட்ரிஷ் என்ன பண்றாங்க, கார் எடுத்துட்டு திருப்பியும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப ஜெலன் வந்து கால் பண்றான், மேல்கம் இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்கறான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப ட்ரிஷ் தான் வந்து எடுக்கிறா.
ஏன்னா சேலஞ்சரோட வீட்டை வந்து பாக்குறதுக்காக ஜெசிகா வந்து உள்ள போயிடுறா. அப்ப ட்ரிஷ் வந்து சொல்றான், என்ன விஷயம் மால்கம், இத பாரு ஜெரி பத்தி உனக்கு தெரியும், அவ இப்ப வந்து எல்லாத்தையும் நோண்டி கலர ஆரம்பிச்சிட்டா, அதனால நான் உஷாரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஆக்சஸும் கொடுத்துருக்கா. இப்போ நான் சேலஞ்சரோட பேக்ரவுண்ட்ல நானும் தான் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், நான் ஜெசிகாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ ஹெல்ப் பண்ணு பிரச்சனை இல்லை, ஆனா அவருக்கு எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இன்னும் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாளே அப்படின்ற மாதிரி இவனும் நினைக்கிறான். ஆனா ஜெலின் வந்து சொல்றா, நீ ஓகே சொன்னா மட்டும் பத்தாது, ஜெசிகா ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, ஜெசிகா கொஞ்சம் வேலையா போயிருக்கா, நீ இவனுக்கு அப்ரூவல் கூட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவ சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொன்னோன்னே இவனை போய் போட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப ஜெசிகா சேலஞ்சரோட ஃபேமிலி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப எமோஷனலா பேசுறாரு, அவன் நல்ல ரெஸ்லிங் ஃபைட்டர் இவனும், ஆனா எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட வைஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க இருக்கிறதே தப்பு, எல்லா FBI எல்லாருமே வந்து எங்களை சாவடிக்கிறீங்க, தயவுசெய்து இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா ஜெசிகா அதை எதுவும் கேட்கற மாதிரி இல்ல, அவங்க ஹஸ்பண்டும் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நம்புறாரு, அதனால அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா அவங்க வைஃப் எதுவும் கேட்காம ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல ஜெசிகா என்ன பண்றா, ஏதோ ஒரு போட்டோ வந்து பாக்குறான். அந்த போட்டோல வந்து அவன் எங்கேயும் போல உங்ககிட்ட வருவான் திருப்பியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அந்த போட்டோல இருக்கிற இடத்துல இப்போ ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இருக்கு, லைக் அந்த இடத்துல சும்மா சில் அவுட் பண்ற மாதிரி ஒரு ஏரியா வந்து கட்டப்பட்டிருக்கு. இது எப்படி கட்டினாங்க, யார் கட்டினாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து சேலஞ்சர் தான் வந்து கட்டினா, நேத்தன் இறந்த அன்னிக்கே வந்து இது கட்டினா அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னே ஜெசிகாக்கு வந்து சரியான டவுட், அதனால அவ வந்து அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவங்களை கேட்கும்போது, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், ஆமா ஜெசிகா வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லும் போது, இல்ல இவங்க எனக்கு தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வைஃப் சொல்றாங்க. அப்ப ஜெசிகா அவங்க யாருமே கண்டுக்காம அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறா. போய் பார்க்கும்போது, இந்த பேர் ஜெசிகா நீ தேவையில்லாத வேலை பண்ற, தயவு செய்து கையை தூக்கு இல்ல சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, ஜெசிகா அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அந்த இடத்தையே வந்து தூக்கி போட்டுறா. அப்ப ட்ரிஷும் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக கேமரா பிடிக்கிறா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரையும் மிரட்டிட்டு இருக்கா. அப்ப ஜெசிகா இது தோண்டி எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்குள்ளதான் சேலஞ்சரோட அண்ணனோட பாடி அதுல இருக்கு. இதை பார்த்தோன்னே சேலஞ்சரோட ஃபேமிலி வந்து அழுது, அந்த போலீஸும் ஸ்டன் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஜெசிகா என்ன பண்றா, இதுதான் நல்ல வாய்ப்பு சேலஞ்சரை பிடிக்க அப்படின்னு சொல்லி ஜெசிகாவுக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொலை அவங்க அண்ணனை வச்சு பண்ணிருக்கான், கரெக்டா குழி தோண்டி அதே நல்லா முடிச்சிருக்கான். சோ இதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றது வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல தான் தெரிய வரும். அதனால காஸ்டா கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, நீங்க ஏதாவது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அவனும் வந்து பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. சோ அதே டைம்ல அந்த டவுன்ல இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்றாங்க, என்னோட ஃபைலை திருடுனீங்களா, அதை கொடுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கரெக்ட் தான் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து குத்துடுறா. நீங்க பண்ண காரியத்துக்கு நான் உங்ககிட்ட நன்றி சொல்றேன், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை திருடுறதெல்லாம், பட் நீங்க அந்த காரியத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க, இனிமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னா ஜெசிகாக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்புறாங்க. அதே டைம்ல ஜாயா என்ன பண்றா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிசிடிவி கேமராவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அப்போ மால்கம் கூட இருந்த நினைவுகள்லாம் வந்து அதுல இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்றா. அந்த டைம்ல ட்ரிஷ் வரதை வந்து பாத்துடுறா. பார்த்தோன்னே என்ன நடக்குது அதெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கும்போது மால்கம் சண்டை போடுறான், அதெல்லாம் பாத்துடுறா. அப்புறம் மால்கம் அவன் மாஸ்க இறக்குறத மட்டும் பார்த்தோன்னே மால்கம் சண்டை போடுறது நிறுத்தி பேச ஆரம்பிச்சிடறான். என்ன நடக்குது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே குழப்பம். சோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மால்கம் சீன் காட்டுறாங்க. மால்கம் என்ன பண்றான், சேலஞ்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அதே டைம்ல ட்ரிஷ் என்ன பண்றான், யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றான், வேற யாரும் இல்ல அவன் ஒரு கேமராமேன். அவன் என்ன பண்றான், ட்ரிஷ் வந்து மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கு, அதை வந்து வேம்ட்டே தான் ட்ரிஷ் வந்து எடுக்க வைக்கிறான். அவன் மேல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி அவன் ஸ்டன் பண்ற மாதிரிலாம் வந்து போட்டோ எடுத்துட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அந்த கேமராமேனுக்கு யாரா இவ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஏன்னா அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி தான் இவனை வர வச்சிருப்பான். இது எதுக்காக ட்ரிஷ் பண்றானா, அவ கொஞ்சம் ஃப்ரேம் ஆகணும், அவளை பத்தி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்றான். சோ அதே டைம்ல இந்த சேலஞ்சர் என்ன பண்றான், ஸ்கூல் பசங்களுக்கு ரெஸ்லிங் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே மால்கம்க்கு செம்ம காண்டாவது, அவனால ஏத்து முடியல. ஏன்னா சின்ன பசங்களுக்கு இவன் தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்துருவானு அப்படின்ற ஒரு பயம். அப்படி அவன் கோவப்பட்டுட்டே இருக்கும்போது கரெக்டா ஜெசிகா வந்துடுறான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அந்த லீடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஓகே சரி நம்ம 2 பேரும் இந்த லீடை பிடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, 2 பேரா, நீ என்னப்பா இல்ல ஜாயிண்ட் அடிக்கிற, நோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சேலஞ்சர் வந்து பாத்துறான். இந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எதிரியா இருக்கும் போது அவன் பயந்து ஓடி இருக்கலாம், ஆனா அவன் ஒரே விஷயம் தான் பண்ணுவான், வா 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 அப்படின்னு சொல்லி ஜெசிகாவை கூப்பிட்டு அந்த இடத்துல நின்று தைரியமா நெஞ்சு நிறுத்தி பேசுவான். அது ஒரு மாதிரி கட்ஸ், அவனோட கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஜெசிகாவும் சொல்லுவான், நீ இந்த மாதிரி கொலையை பண்ணிட்டு தைரியமா இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எப்படி வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை மாதிரி ஆளுங்க முன்னாடி வாழ்றதுக்கு எனக்கு கட்ஸ் இருக்கு, ஆனா நீங்க ஃபேக்கான பீப்புள்ஸ், உங்ககிட்ட எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓ அப்படியா,
அப்ப எனக்கு சொல்லிக் கொடு, வா வேணா நம்ம ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்ற சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து போகுது. அப்ப சேலஞ்சர் வந்து ஜெசிகாவை மடக்கி கீழே போட்டுறான். அப்போ அவ ஒரே வார்த்தை தான் சொல்றா, நீ என்னதான் பண்ணாலும் உன் அண்ணன் கொலையில இருந்து நீ தப்பிச்சிருவியா என்ன அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தையில அவன் பிளாங்க் ஆயிடுறான். அவ்வளவுதான், இனிமே அவனோட நம்பிக்கை எல்லாமே தவிடுபடியாகுது. ஏன்னா ஜெசிகா கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதனால அவ தைரியமா வந்து அவங்க கிட்ட சண்டைக்கு நிக்கிறா. தூக்கி விளாசுறா, நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லடா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு விளாசுறா. அங்க இருக்கவங்க எல்லாருமே கை தட்டுறாங்க. இவன் வந்து அவளை எப்படியாவது டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறான். உனக்கு என்ன இங்க சுத்தி முத்தி கேமரா இருக்கு, உன்னோட எபிலிட்டிலாம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருமே, பரவாயில்லையா அப்படின்னு. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லடா, உன்னை நான் தூக்கிட்டேன்ல, எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மடக்கி கீழே போட்டுடுறா. அவன் தோத்தும் போயிடுறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே கை தட்டுறாங்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். மேல்கமும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே இந்த எபிசோட முடியுது. இதோட அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அவளை காத்துட்டு இருங்க கைஸ். ஸோ சீக்கிரமா வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஷைனிங் ஆஃப் கேகே பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.